நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தினந்தோறும் அந்த மிடில் ஈஸ்டில் ஈரான் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ எப்படின்னா, ஈரான் அந்த பரபரப்பில் நம்ம ஒரு பாவப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குல்ல, காசாவில் அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்க்கை வாழ வழி இல்லாமல் ஏகப்பட்ட பேர் மரணம் அடைஞ்சு போய் சேர்ந்து, அப்புறம் லட்சக்கணக்கான பேர் கை கால் கண் உடம்பு இதெல்லாம் போய் பண்ணும் ஒரு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க இல்லையா? அந்த மக்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு டீட்டெயில் எடுத்தோம்னா, அந்த டீட்டெயில் எங்கெங்கேருந்து எடுக்கலாம்? அங்கே இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட அந்த ஊடகம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு அவங்க சார்பாக எழுதுவாங்க. வெஸ்டர்ன் ஊடகமாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்க ஊடகமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் அல் ஜசீரா 2 பக்கமும் மாற்றி மாற்றி எழுதுவாங்க. மற்றதில் என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு அலசி பார்த்தோம்னா, உண்மையிலேயே இந்த பூமியில் காசா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்ததை தவிர வேறு எந்த ஒரு பாவமும் அறியாத அந்த காசா மக்கள், உண்மையிலேயே அதை பேசுகிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. பட் பேசி தான் ஆகணும். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பேசுவோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் சார்பு இல்லாமல், விருப்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது நேற்று முந்தா நாள் நேற்று ஒரு காசாவில் ஒரு கட்டடம், ஏற்கனவே கட்டடங்கள்லாம் 90% கட்டடங்களை போட்டு புண்டை போட்டு அடின்னு அடித்து எல்லாத்தையும் தரமட்டமாக்கியாச்சு. ரோடெல்லாம் இருந்தால் வண்டி போகுமே, யாரோ வருவாங்களா அப்படிங்கிறதுக்காக இந்த ஜேசிபி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு இயந்திரத்தை வச்சு ரோடை பூரா உழவு போட்ட மாதிரி போட்டு எல்லாத்தையும் நாசப்படுத்தியாச்சு. இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய சில கட்டடங்கள் மட்டும், அதாவது அது முழுமையான கட்டடங்கள் இல்லை, ஜன்னல் கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சிருக்கும், கதவு பெருக்கு இது போயிருக்கும், ஆனால் கட்டிடமாக இருக்கும். அப்படிங்கிறத நேற்று பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. போய் இஸ்ரேல் சும்மா இருக்க முடியாதுல்ல, கையில் இருக்கிற ஆயுதத்தில் என்ன பண்ணுறது? அப்பப்போ ஒன்று இஸ்ரேலில் ஈரான் அடிக்கணும். ஈரான் அடிக்க வாய்ப்பு இல்லை இப்போது. ஏன்னா அமெரிக்காவே பின்வாங்கி நிற்கிறாங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா ஈரான் மட்டும் இல்லை, அங்கே ஈரானுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஜெயண்ட்டாக சைனா இருக்காங்க. அதுபோக கைகோர்த்து ரஷ்யா இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டைரக்டாக இந்தியாவும் இருக்கிறதா கேள்வி, ஈரானோட சேர்த்து. என்ன வேறு வழி இல்லை, அமெரிக்காவுக்கு லாடம் கட்டினா மட்டும்தான் நம்ம அத்தனை பேருக்கும் எதிர்காலம் அப்படின்னு எல்லா நாடுகளும் நினைக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்க்ளூடிங் அமெரிக்காவில் இருக்கிற மக்களோட சேர்த்து. ஏன்னா அவங்கள இப்படி ஊர் உலகத்தை பூரா உரண்டு எழுத்துட்டு வந்தால் நம்ம லைஃப் போகுது அப்படின்னு அவங்க அங்கேயும் சேர்த்து அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஈரானை அடிக்க முடியாது, சரி, பக்கத்தில் லெபனானை இப்போவும் அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஹவுத்திஸை போய் அடிக்கணும் அப்படின்னா அது இருக்க தேன்கூட்டில் என்னது இந்த கதம்ப வண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மோசமான ஒரு மலை தேனி இருக்க, அங்கே போய் வெறும் கையை விட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஹவுத்திஸை போய் அடிக்கிறதும் மலை தேனில் ஒரு கொடூரமான தேனீட்ட கையை விடுறதும் 2 ஒன்று அப்படின்னு இஸ்ரேலுக்கே தெரிஞ்சிருக்கு. அங்கே ஒன்றும் செய்யாமல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நேற்று உள்ள பேசின சுச்சுவேஷன் எப்படின்னா, ஈரானில் ஒரு 2 இடத்த கண்டிப்பாக அடிக்கணும். நட்டான்ஸ் அண்டு ஃபார்டோ 2 இடத்தையும் அடித்து தரைமட்டமாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. இஸ்ரேலில் பயங்கர ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்கே சும்மா இல்லாமல் காசாவில் அங்கே போய் 2 குண்டை போட்டு ஒரு கட்டிடத்தை மொத்தத்துக்கு அடித்து, அந்த வெடிப்பெல்லாம் நம்ம யூடியூப்பில் இதெல்லாம் காமிக்க முடியாது. ஏன்னா அது ஒன்று நமக்கு பார்த்தாவே இன்னும் எவ்வளோ தாண்டா அடிப்பீங்க அப்படின்னு ஒரு பக்கம் பாவமாக இருக்குது. இன்னொன்று யூடியூப்போட கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டில் அதை நம்ம போடவே முடியாது. ஆனால் தகவல் தெரியுது, ஏதாவது ரூட்டில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை பார்த்துக்குங்க. நீங்கள் காசாவில் கொண்டு வெடிப்புன்னு போட்டிங்கன்னா ஏதாவது ரூட்டில் வரும். சில ஊடகங்கள் மட்டும் அதை போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஜெனரலாக எல்லா யூடியூப் போடுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. நம்ம கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டில் பார்த்தோம்னா அது அப்படி தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலிருந்து ஒரு 2 அடையாளம் தெரியாத பாலஸ்தீன உடம்பை எல்லாம் சுற்றி கொண்டு காசாவில் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா அடையாளம் தெரியலை. ஓகே, அது என்ன டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணுறதா, இது பண்ணுறதா, மூஞ்சியை பார்க்குறதா, என்ன எதையுமே பார்க்க முடியாது. சரி, 2 பேர் வந்திருக்காங்களா அப்படின்னா
தொடர்ந்து பாடி உடம்பு வந்துக்கிட்டே இருக்குது, சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. எவ்வளோ தாண்டா சாகடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அது கான்ஸ்பரசியாக அது உண்மையான்னு தெரியாது. அந்த பக்கம் வெஸ்ட் பேங்கில் இருக்கிற பாலஸ்தீன மக்களையும் 10,000 பேருக்கு மேலே பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் நிறையா பேரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அவங்களோட கிட்னி மாதிரி இருக்கிற முக்கியமான உடம்புல இருக்கிற முக்கியமான உடல் உறுப்புகள்லாம் திருடி அதை அமெரிக்காவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறதா ஒரு தகவல். இது கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் முழுமையான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இல்லை. ஆனால் இந்த தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பாலஸ்தீனர்களுடைய உடல் உறுப்பு யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல்காரங்களுக்கும் நிறையா போய் சேருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் வந்து மதம் பார்க்க மாட்டாங்க, மொழி பார்க்க மாட்டாங்க, இனம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. உடல் உறுப்பு, இந்த மனுஷனோட உடல் உறுப்பு இங்கே கிட்னி இங்கே சேருதா, இதை எடுத்து போட்டுக்குவோம். வேறு உள்ள இதயமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், மூளையை தவிர மற்ற எல்லாமே என்னென்ன சேருதோ பூரா யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு இவங்களை அரெஸ்ட் பண்ணி போயிட்டு அந்த மக்கள் நிறைய பேர் வெளியே விடுறதில்லை. அவங்கள உள்ளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பணமாக்கி அதை எல்லா வேலையும் பார்க்குறதா ஒரு மாதிரி அரசல் பரசலாக செய்தி வருது. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த யூத மக்கள் மனித குலத்துக்கு எவ்வளோ பெரிய எதிரினா, தான் மட்டும் ஒரு 2-2.5 கோடி பேர் இருக்கோம்னா நம்ம இனம் மட்டும் உயர்ந்த இனம், இங்கே நம்ம வாழ்ந்தால் போதும், மற்ற உலகத்தில் வேறு யாருமே வாழக்கூட தகுதியற்றவர்கள், நமக்கு அடிமையாக தான் சேவகம் செய்யணும் அப்படின்னு மனப்பான்மை உள்ள ஒரு கேடுகட்ட மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா. இப்போது ஒரு நாளைக்கு வந்து 2, 3, 5, 10ன்னு அடையாளம் தெரியாத உடல்களை பூரா சுற்றி 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 கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அது அந்த உடம்புக்கு உள்ள கிட்னி இருக்கா, இது இருக்கா, உள்ளுக்குள்ள உடல் உறுப்பு, முக்கியமான உடல் உறுப்பு இருக்குல்லையே, அதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த காசா மக்கள் உழைப்பாளிகள் பெரிய அளவுக்கு. அப்புறம் அவங்கள பிடிச்சிப்பாங்கன்னா அவங்களோட உடல் உறுப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படதாக இருக்கலாம். அப்படி ஏகப்பட்ட உடல் உறுப்பு திருடப்பட்டு, வன்முறையாக திருடப்பட்டு மற்ற நாடுகளுக்கு, இவங்க சம்மந்தப்பட்ட நாடுகள் எல்லாத்துக்கும் போய் சேர்றதா தகவல். அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஸோ அதனால் இது என்னென்னா, இது எதிலேருந்து இந்த லிங்க் வருது அப்படின்னா, அடையாளம் தெரியாத உடல்களை அங்கேருந்து இஸ்ரேல்காரன் கொண்டு வந்து காசாவில் வந்து இறக்கிட்டே இருக்கான். அப்போது அடையாளம் தெரியல, யாரும் தெரியாது, மூஞ்சி ஒழுங்காக இல்லை, செதஞ்சு போய் கிடக்கு, உடம்புக்குள்ளே பூரா வந்து கூராய்வு பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கூராய்வு பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இங்கே கொடுத்தாச்சு. அப்போ இவங்க என்னென்னா, இவங்க இஸ்ரேலுக்கு கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிடையாது, அமெரிக்கா கிடையாது, அங்கே வந்திருக்க ஆட்கள் கிடையாது, வேறு எந்த நாட்டுக்காரன் கிடையாது, இது பாலஸ்தீனர்கள். ஸோ பாலஸ்தீன் வந்து அடையாளம் தெரியல அப்படின்னு கொண்டு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற பார்த்தா நூற்றுக்கணக்கான பாடி அந்த இதை வந்து பணங்களை வந்து சுற்றி சுற்றி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகிருக்கு இப்போது காசாவில். இப்போ வந்து அல் ஜசீரா ஃபோரம் இப்போ நடந்தது. அதில் இந்த ஒமான் பீஸ் டாக்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, தோல்வி அடைஞ்சில. அதுக்கப்புறம் அப்பாஸ் ஆராக்சி என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் ஜாசிம் அல் தானி அப்படின்னு அவரை மீட் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் பேசுகிறதுல என்ன சொல்கிறாருன்னா, இது என்னையாவது இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க ஆயுதங்களை பூரா எக்கச்சக்கமாக குவிப்பாங்களாம். ஆனால் சுற்றி உள்ள எந்த நாடும் ஆயுதங்களை பயன்படுத்தவே கூடாதான், அதாவது டிசார்மமெண்ட்டுன்னு சொல்லி அது எல்லாம் நம்மெல்லாம் பண்ணோம். இது என்ன வகையான ஒரு சமநிலையற்ற ஒரு போக்கு, இது நம்ம வந்து கண்டிக்க வேணாமா அப்படின்னு அப்பாஸ் ஆராக்சி கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் கம் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், அவரை பார்த்து பேசி இது முக்கியமான பாயிண்ட்டாக பேசியிருக்கிறாரு. இந்த பாயிண்ட்டு பெரிய அளவுக்கு ஏற்கனவே இருக்குது, ஆனால் இப்போ இவர் மூலமாக நிறைய பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்கு. அப்போ நீ மட்டும் வந்து ஆயுதத்தை வச்சுக்கோ, நாங்களாம் வைக்கக்கூடாதா, அப்போ ஈரான் வந்து ஆயுதம் வச்சுருக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. இப்போது அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி என்னென்னா, அந்த மோமர் கடாஃபி லிபியாவில் ஒரு 40 வருஷமாக ஒரு சிங்கம் அதிரடியாக இருந்தார் இல்லையா, அவரை வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி துரோகம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி அவரை சொல்லி முடித்தாங்கல்ல, அவரோட மகன் அவரையும் ஒரு என்னது ஒரு குண்டு வச்சு ஒரு மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அவரோட ஃபியூனரல் நடந்தது. ஏராளமான மக்கள் கண்ணீர் விட்டாங்க. என்ன பண்ணுறது, கண்ணீர் விடுறதை தவிர சில பொதுவான அப்பாவி மக்களுக்கு கண்ணீர் விடுறது அல்லது ஏதாவது வந்து வைத்தறிச்சல் பட்டு பேசுகிறது, இதை தவிர அவங்களால என்ன பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஏதாவது ஒரு ரொம்ப பெருசாக நடந்தாலொழிய, ஏன்னா இந்த உலகத்தில் ஹிட்லரை விட
ஒரு ஸ்ட்ராங்கான உலகத்தையே வளைச்சி போடக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பார்த்து பயந்த ஒரு ஆளுக்கும் ஒரு முடிவு வந்தது. அதுக்கு முன்னாடி நான் உலகத்தையே வளைச்சி உலகத்தையே ஆட்சி செய்ய போகிறேன் அப்படின்ற அலெக்சாண்டருக்கும் அப்படி ஒரு முடிவு வந்துச்சு. நெப்போலியனுக்கும் ஒரு முடிவு வந்துச்சு. உலகம் இயங்கிட்டே இருக்கும். நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இரு, நீ எவ்வளோ பெரிய கொடூரமானவனாக இரு, அல்லது எவ்வளோ பெரிய நல்லவனாகவும் இரு, எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு ஏன் இஸ்ரேலுக்கு வராதா? கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வரும். ஏன்னா இப்போ எல்லாரும் மனசும் அப்படியே ஒரு கொதிநிலையில் இருக்குது. அதாவது நம்ம சொல்கிறது இஸ்ரேல்னால் யூதர்கள், தவறான யூதர்கள் மாதிரி. யூதர்களில் நீங்கள் நிறையா பேட்டி எடுத்தீங்கன்னா அவங்க சொல்கிறது பூரா இவங்கெல்லாம் வாழவே தகுதியற்றவங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க மனநிலை என்னென்னா, நாங்கள்லாம் உயர்ந்தவர்கள், இந்த உலகத்தில் நாங்கள் அதிகாரத்துறையில் ஆட்சி பண்ண தகுதியானவர்கள், மற்றவங்களாம் எங்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சாதாரண யூத மக்களும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமாக அவங்க மனசில் டிஎன்ஏல அப்படி இருக்குது. அப்போது இதை அப்பாஸ் ஆராய்ச்சி இந்த பேசின விஷயம் ரொம்ப பயங்கரமாக பரவலாக அப்படி போய்கிட்டு இருக்கா. அது பெரிய அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இப்போ நம்ம ரஃபா கிராசிங்கில் பேருக்கு நம்ம என்னென்னா ஒரு ஃப்ரெஜைல் அக்ரிமெண்ட்டு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஏதோ சரி போனால் போகுது அப்படின்னு. அங்கே 2024 ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல ரஃபா கிராசிங். இந்த பக்கம் போக முடியாமல், எஜிப்ட் பக்கம் போக முடியாமல், காசா பக்கம் வரவும் முடியாமல். அப்புறம் ஒரு 2 பகுதி பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட பார்டர், ஒரு பகுதி பார்த்திங்கன்னா கடல்லேயும் ஃபுல்லாக இஸ்ரேல் தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சைடில் மட்டும்தான் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த இதுக்குள்ளே ஒரு இது ரஃபா கிராசிங் பார்டர்னு, ரஃபா கிராசிங் அந்த இடம் எதோடு இருக்குது அப்படின்னா ஈஜிப்டோட கட்டுப்பாடு இருக்கணும். அதை வம்படியாக பிடிச்சிக்கிட்டு இஸ்ரேல் எங்களுக்கு பாதுகாப்பு சொல்லி அவங்க வம்படியாக பிடிச்சிட்டு அவங்க கட்டுப்பாடு இருக்குது. இப்போ போனால் போதும் திறந்து விட்ருக்காங்க. திறந்து விட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 50 பேர் போகலாம் வரலாம். 50 பேர் அங்கே அந்த மக்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எடுத்தோம்னா உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசெல்லாம் கணக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அங்கே 2023 அக்டோபர் 7 அந்த அக்கரன்ஸ் நடக்கிற வரைக்கும் அந்த டைமில் அங்கே இருந்த மொத்த மக்கள் தொகை 24 லட்சம் பேர். அந்த மொத்த ஏரியாவே 356 360 ஸ்கொயர் கிலோமீட்டர் மொத்த ஏரியா. ஒரு ஒரு 10 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர். அப்போ நான் ஒரு சில எல்லாம் ஏரி வளைஞ்சு போவோமா, அப்போ அவரேஜாக பார்த்தோன்னா மொத்தத்துக்கு ஒரு 356 இல்லை 360 ஸ்கொயர் கிலோமீட்டர் மொத்தமே. அவ்வளோதான் அப்படி வச்சுக்கோமே. அந்த ஏரியாவுக்குள்ளே நெருக்கி இருந்த ஆட்கள், இந்த மக்கள் 24 லட்சம் பேர் அங்கே இருந்தது. நீங்கள் மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா பெரிய இடம், இதை விட பல மடங்கு ரொம்ப பெரிய இடம். அதில் மொத்தம் மக்கள் தொகையை 90 லட்சம் பேர். ஓகே, இப்போ இந்த மக்கள் மட்டும் ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அங்கே எங்கே விவசாயம் பார்ப்பாங்க, என்னது பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை. சின்ன அளவுக்கு ஏதோ அங்கங்கே கொஞ்சம் ஒரு ஆலிவ் தோட்டம் அது அப்படின்னு சொல்லி அங்கே போட்டுட்டு இருந்தாங்களா. இந்த பக்கம் மீன் பிடிக்கணும், அது எந்த அளவுக்கு பிடிக்க விட்டாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. இப்போ 24 லட்சம் பேர். அதில் 2023 அக்டோபர் 7 அப்போது இந்த ஹமாஸ் படை வீரர்கள், அது அவங்க தீவிரவாதி இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் ஹமாஸுங்கிறது ஒரு அஃபிஷியல், அவங்க படை வீரர்கள், அவங்க போய் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அடித்ததுலேயே 1000 பேருக்கு மேலே இஸ்ரேல்காரங்க தான் அடித்து அவங்க யூதர்கள் இஸ்ரேலே கொன்று இந்த மாதிரி இவங்க பேரில் பழி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போகலை. அந்த மாதிரி நடந்ததுக்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று 2024 ஆரம்பத்திலேயே இவருக்கு நெத்தன்யாகு வேறு வழியே இல்லை, கோர்ட்டு சந்திச்சே ஆகணும், ஜெயிலில் போய் ஆகணுன்ற ஒரு இக்கட்டான சூழலில் இந்த மாதிரி ஒரு போர் வந்துடுச்சு. அந்த போர் வர்றதுக்கு ஹமாஸ் காரணமாயிட்டாங்க. ஒருவேளை ஹமாஸுக்கும் அவங்களுக்கு ஏதாவது உள்குத்து டீலிங் இருக்குமோ அப்படின்னு வேறு சொன்னாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் யாரையுமே முழுசாக நம்ப முடியாது அப்படிங்கிறது தான். அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது அப்படி ஒரு இருந்துச்சு. இன்னொரு என்னென்னா, அக்காடு, ஆப்ரஹாம் அக்காடு அப்படிங்கிற அந்த வரைவில் இவர் நம்ம ட்ரம்ப் முதல்ல இருக்கும்போது அவர் கொண்டு வந்தது ஆப்ரஹாம் அக்காடு. நீங்கள் எல்லாமே ஆப்ரஹாமோட பிள்ளைய தானே, நம்ம எல்லாமே நம்ம ஏன் ஒருத்தருக்கு சண்டை போடுறோம் அப்படின்னு சொன்ன இடத்துல ஆப்ரஹாம் அக்காடு யுஏஇ சைன் பண்ணிட்டாங்க, கத்தார் சைன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சவுதி அரேபியா சைன் பண்ணணும். அவங்க சைன் பண்ண தயாராகிட்டாங்க. ஒன்ஸ் அப்படி சைன் பண்ணியிருந்தாங்கன்னா காசா இன்னும் மோசமாக இருக்கும். அவங்களுக்கு வாழ்விடம் இல்லாமல் இருக்கும். வாழ்க்கை பூரா இனி தனியாக ஒரு நாடு, பாலஸ்தீன நாடு அப்படின்னு இல்லாமலே போயிடும் அப்படின்னு ஒரு பயம். அந்த பயத்தோட விளைவு தான் அக்டோபர் 7ஆம் தேதி இவங்க ஹமாஸ் அப்படி பண்ணாங்க. அதுக்கு தூண்டுதல் பின்னாடி ஈரான் பண்ணாங்க. ஏன்னா அவங்களும் பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த டைமில் இருந்த மக்கள் தொகை அஃபிஷியலாக இருந்தது 24 லட்சம் பேர்.
இப்போ அவங்க சொல்கிறது 21 லட்சம் பேர் இருக்காத சொல்கிறாங்க. அதில் 21 லட்சம் பேரில் 19 லட்சம் பேர் இடப்பெயர்வு இங்கேயும் அங்கேயும். எங்கே இப்போ சொல்லப்போனால் நம்ம வந்து இங்கே கோயம்பேட்டிலேருந்து அசோக் நகர் இல்லை இதை தாண்டி அசோக் நகரை தாண்டி கத்திப்பாரா தாண்டி ஏர்போர்ட் வரைக்கும் அந்த மக்கள் வந்து போய் அளவாஞ்சி இருக்கவே முடியாமல் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? 19 லட்சம் பேர், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவ்வளோ பேரும் இருக்க இடம் இல்லாமல் வீடு இதெல்லாம் இழந்து கை காலை இழந்து அவங்க என்ன பண்ணாங்க? ஃபோட்டோ கொண்டு எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, பள்ளிக்கூடத்து ஸ்கூலில் போட்டாங்க, மாஸ்கில் போட்டாங்க, பள்ளிவாசலில் போட்டாங்க, இருக்கிற மருத்துவமனை பூரா அடித்து போட்டு தகர்த்தாங்க. பெரிய 5 மாடி 8 மாடி 10 மாடி கட்டடத்தை பூரா அடித்து தகர்த்தாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அவங்கள வந்து அடிபட்டு ரத்தம் புண்ணு சகதியாரு. அப்புறம் தண்ணியை வந்து கட் பண்ணி விட்டாங்க, கரண்டை கட் பண்ணி விட்டாங்க. ஒன்றுமே இல்லை. வாழ்க்கைக்கு நீ இருண்ட காலத்துக்கு போ. எதுக்கு நீ வந்து இங்கே பிறந்து வந்தது உன் தவறு, நீ பாவம், நீ பண்ண பாவம் அப்படின்னு அந்த அளவுக்கு மோசமாக பண்ணாங்க. இன்றைக்கி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க 19 லட்சம் பேர் 21 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் 19 லட்சம் பேர் இன்னும் அலபாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா நார்த்து காசாவில், அந்த மொத்த காசா ஸ்ட்ரிப்பில் நார்த்து காசாவில் அங்கங்கே குடிச்சு போட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. சரி, அவங்களுக்கான வருமானம் என்ன? அதாவது அஃபிஷியலாக வந்து அவங்க எத்தனை பேரை சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 71,803 பேரை வந்து சாகடிச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான பேரை வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் செத்தது மட்டுமே வந்து 1.25 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இன்னும் எத்தனை உடல்கள் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியல. அது வந்து இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நாத்தம் அடிக்குதுன்றாங்க. இன்னும் உருப்படியாக அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சுடுகாட்டில் அத்தனை மக்களும் அந்த புதைக்குழியில் சுடுகாட்டில் இருந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க இவங்க அஃபீஷியலாக என்னமோ சொன்னால் பயங்கரமாக வந்து எண்ணி கணக்கு பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ டெய்லி வந்து உடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன கணக்குன்னே ஒன்றும் புரியலை. சரி, அது இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு என்ன சாப்பாட்டுக்கு வருமானம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹியூமனிடேரியன் எய்டுன்னு சொல்லி வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் மருந்து பொருளாக இருக்கட்டும், என்னத்தையாவது போட்டு இது வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அது போக இவங்க ஃபேமிலியில் அரபு நாடுகளில் இப்போ துபாய், அபுதாபியாக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், இல்லை எகிப்தாக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு நாடுகளில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க சம்மந்தப்பட்ட இந்த ஃபேமிலிக்கு பணத்தை அனுப்பணும். அப்போ நேரடியாக பணத்தை அனுப்புறதுக்கு அங்கே கரண்ட் ஒழுங்காக இல்லை, இருக்கிற பேங்க்கு எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஹவாலா மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி என் குடும்பம் இங்கே போகிறாங்க, நீ போகிறியா, போ, காசை கொண்டு போ, அப்படி கொடு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அன்அஃபிஷியல் ரூட்டில் 20% மக்களுக்கு வெளிநாடுகளிலேருந்து பணங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வச்சு என்னத்தையோ இது பண்ணுறாங்க. சரி, எதிர்கால திட்டம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எங்களுக்கு ஏது எதிர்காலம், நாங்கள் வந்து பொழைச்சி கிடந்தால் பத்தாதா அப்படின்றாங்க. அவங்களுடைய பேட்டியெல்லாம் சில இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து உண்மையிலே ஒரு கண்ணீர் கதை. ஓகே, இது எந்த நாட்டுக்கும் நிகழக்கூடாது. இது நமக்கு வந்து பக்கத்தில் நிகழ்ந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிகழ்ந்தது நம்ம பக்கத்து நாடுகளில். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் யாருக்குமே நிகழக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? சில விஷயங்களை நம்மளோட எதிரிக்கு கூட இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு எதிரி நாடு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கூட இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குல்ல, இதுக்கு ஈரான் முன் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று, அமெரிக்கா நீ திரும்பிப்போ, இதெல்லாம் இது வந்து நீ வந்து இங்கே வாழாட்டாத. நம்பர் 2, விரைவில் பாலஸ்தீன என்ற தனி நாடு வந்தே தீரணும் அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்ப முழு மூச்சாக இருக்கிறதா தகவல், இப்போதைக்கு வந்த தகவல். அது எந்த அளவுக்கு அவங்க எப்படி இறங்கி என்ன சாத்தியப்படுத்த போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவோட இஸ்ரேலோட கையை உடைச்சாங்க. கையை உடைக்கணும் என்ன அர்த்தம்? அவங்களுடைய வருமானத்தை, அவங்களுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு அப்படி கீழே இறக்கிட்டாங்கன்னா வேறு வழியில் அவங்களுக்கும். அப்போ நீ தனி பாலஸ்தீனம் கொடுத்தே தீரணும் அப்படின்னு தனி பாலஸ்தீன அங்கீகாரம் வந்துருச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பூ மலரும் அப்படின்லாட்ட கூட இந்த பிரச்சனை இல்லாமல் ஓரளவு பரவாயில்ல. அவங்க வந்து இப்போ எப்படின்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சில பண்டிகை வரும். இவங்களுக்கு எந்த பண்டிகையும் கிடையாது, ஒரு பண்டிகையும் கிடையாது. எப்போ அவங்க பண்டிகைங்கிறது எப்போ? இப்போ ரம்ஜான், பக்ரீத் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு, அப்புறம் கிறிஸ்மஸ்ஸு, அப்புறம் இங்கே வந்து நம்ம தீபாவளி, பொங்கல் அப்படின்ட்டு நமக்கு இந்த மாதிரி இதுலேருந்து அவங்களுக்கு பண்டிகை எப்போ வந்து ஏதாவது ஹியூமனிடேரியன் எய்ட்லேருந்து சாப்பாடு வருதோ அதுதான் அவங்களுக்கான பண்டிகை. ஸோ இப்படி வந்து ஒரு நாட்டில் இந்த மாதிரி இடத்துல பிறந்தோ அங்கே இருந்தோம் அப்படிங்கிற தவிர அவங்க வேறு ஒரு பாவமும் பண்ணதில்லை. அதே நேரத்தில் இது சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதுல யாருக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லாதவங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே இந்த பூமியில் ஒரு நரகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து காசா அப்படிங்கிறது தான். அவங்களுக்கும் ஒரு தீர்வு வரணும். ஏன்னா உலகம் வந்து எப்பவுமே சுற்றிக்கிட்டே இருக்குது. இது சொன்னது தான், இன்றைக்கி கீழே இருக்கிற மேலே போவான், மேலே இருக்க கீழே வருவான், அது எப்பவும் நடக்கும். அப்போது காசா கூடிய சீக்கிரம் ஒரு
தீர்வு கண்ட ஒரு அங்கீகாரம் பெற்ற தனி நாடாக அந்த மக்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும், அது வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய என்ன சொல்ற நம்மளுடைய பிரார்த்தனை, வேண்டுதல் அல்லது நம்முடைய விருப்பம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். கூடி சீக்கிரம் அது நடக்கணும். அது ஈரான் மூலமாக நடந்தாலும் சரி, அல்லது கத்தார் சவுதி மூலமாக நடந்தாலும் சரி, அல்லது இஸ்ரேல் வேறு வழி இல்லை, இனிமேல் நம்மளை வந்து சோழி முடிச்சுடுவாங்க அப்படின்னு பயந்து போய் ஒதுங்கி நிற்கும்போது தானாக கிடைச்சாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு தனி பாலஸ்தீனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பமும். அடுத்த ஒரு காண்ட சந்திப்போம். நன்றி.